சும்மா எல்லாத்துக்கும் சகட்டமே கொடுத்துடாதீங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரேஸ் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா கல்கத்தாவில் ஆர்ச்சிகர் மருத்துவமனை மெஹ்மிதா கொன்னவனுக்கு கொடுத்துருக்கோம். பட் அது அரிதான வழக்கு இல்லைன்ட்டாங்க. பட் அந்த கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்காங்க. அது எப்படி நீங்கள் அரிதறிது இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவலில் எல்லாருமே அதிகார வர்க்கம், காவல்துறையினர், யாரும் சாதாரண ஆள் இல்லை, எதிர்த்திருக்கிறவங்க எளிய மனிதர்கள், அவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்தடுத்து அஜித்குமார் கொலை வழக்கெல்லாம் இந்த தண்டனை தொடரும் என்பதை நான் ஆழமாக ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா சாத்தாங்குளம் வழக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரேக்கிங் கொடுத்துச்சுன்னா ஒரு சிறு மனித உரிமை கூட அங்கே காப்பாற்றப்படலை. லத்தியார் எடுத்து ஆசன குடலில் விட்டது, அப்பா ரத்தத்தை பிள்ளைய தொடங்கி சொன்னது, பிள்ளைய ரத்தத்தை அப்பா தொடங்கி சொன்னது. ரெண்டாவது பேசிக்கலி இவங்க அக்யூஸ் கிடையாது, அது முதல்ல நீங்கள் மைண்டில் பண்ணணும். அதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறேன், சிவிலியன்ஸை நீங்கள் அடிச்சாதான் அடித்து கொண்டு இருக்கு, கருணையே இல்லாமல். அதனால் இவங்க அக்யூஸ்ட் பின்னணி கிடையாது. இல்லை இதில் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்ற சிஸ்டத்துக்கும் என்னை காவல்துறையினருக்கும் சிபிஐக்கும் மற்றும் இந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் என எல்லாருக்கும், சாட்சி சொன்ன அனைவருக்கும், காவலர் ஏட்டு ரேவதி தலைமை காவலர் அவர்களுக்கும் என்னோட சிறம் சார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தண்டனை என்பது பெனிக் ஜெயராஜை உயிரோடு கொண்டு வராது, அது அனைவருக்கும் அறிந்ததே. ஆனால் அதிகார வர்க்கத்திலிருந்து குற்றம் இழைக்க வேண்டும், சாமானிய மக்கள் மீது தன் அதிகார வெறியை கட்டவிழ்க்க வேண்டும் என்ற காவலர்களுக்கு, கெட்ட புத்தியுடைய காவலர்களுக்கு இந்த நீதிபதி இந்த தீர்ப்பு சமர்ப்பணம். மாண்புமிகு ஐயா முத்துக்குமரன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணது தான், இன்றைக்கி அது 3வது நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு வாசிச்சிட்டாங்க. அதை நீதிபதி ஃபஸ்ட்டு இதில் ஒன்று சொல்கிறாரு, ஒரு அக்யூஸ் வந்து திருந்துற ஆப்ஷன் இருக்குன்னா அவங்கள வெளியே விடுவார், ஓரளவு வாழ்வான், சர்வே பண்ணுவான் அப்படின்னா வெளியே விடுவாங்க. இது முழுக்க முழுக்க மனிதநேயமற்ற செயல். இந்த காவலர்கள் யாரும் திருந்த மாட்டார்கள் அந்த ஆர்டர்லேயே போட்டார், டிக்ளேர் பண்ணார். எத்தனை அப்பீல் போனாலும் சரி வேலைக்கு ஆகாது. கிளியர் ப்ரூட்டல் மர்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கிளியராக அதில் ஆர்டர் தான் அந்த இழுத்தது. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரே அடி அடிச்சிடணும், அவசர கதியில் கொடுக்க வேண்டாம் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி தான் கொடுத்தது. இந்த நீதிபதிக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் ஸ்ரீதர்லாம் கேஸை வளர்த்துனப்ப, இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்லாம் வளர்த்துனப்ப நீங்கள் வர்றீங்க, சல்யூட் அடிக்கிறாங்க எல்லாரும் உங்களுக்கு. நீங்கள் போலீஸாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் பெயில் கொடுக்க முடியாது, வெளியே போனால் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணார். இதை சிறைக்கு போனதுலேருந்து இன்று வரை அவங்க பெயில் வரல. ஏன்னா இந்த காவலர்கள் யார் இப்படி இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட போலீஸ்னு கேட்டீங்க. இது மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் PN பிரகாஷ் தலையிட்டதுனால தான் இந்த வழக்கே வந்தது, டேக்கப் ஆச்சு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க இந்த இடத்துல, நீதிபதிக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு. அவர் என்ன பாரதிதாசன் மேஜிஸ்ட்ரேட் எடுப்புறாரு உங்களோட என்கொயரி பண்ணுறது, அவரே அடிக்க பஞ்சானுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி தான் கேஸ் இவனை வந்து நார்மல் பர்சனாலிட்டி கிடையாதுங்கிறது வந்துச்சு. கடைசியாக கோர்ட்டில் கதறானுல போன வயதாவலாம் எப்படா கதறி இருப்பாங்க அப்பாரும் பிள்ளை நைட்டு. டேய் உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி, முடிச்சு போச்சா இப்போ கதை டோட்டலாக முடிஞ்சு போச்சா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை வச்சு இவ்வளோ அடிச்சு இவ்வளோ கொலை பண்ணி அரங்கேற்றி ஆவணங்களை அடித்து விசாரிக்க வந்த பாரதிதாசன் மேஜிஸ்ட்ரேட் அடிக்க பாஞ்சு, பட் சர்டிஃபிகேட்லாம் பொய்யா பெரட்டி எழுதி வாங்கி பெனிக்ஸ் வந்து வரக்குள்ளேயே வியாதியோடு வந்தாருன்னு எழுதுறான் சர்டிஃபிகேட். ஆனால் அவர் நல்ல புஷ்டிக்காக வந்து இறங்குற வீடியோ இருக்கு, சிறையில் கொண்டு இன் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட சிஸ்டம் தப்பு இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சாத்தாங்குளம் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரம் அறிவிச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? இதில் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்ற சிஸ்டத்துக்கும் என்னை காவல்துறையினருக்கும் சிபிஐக்கும் மற்றும் இந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் என எல்லாருக்கும், சாட்சி சொன்ன அனைவருக்கும், காவலர் ஏட்டு ரேவதி தலைமை காவலர் அவர்களுக்கும் என்னோட சிறம் சார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தண்டனை என்பது பெனிக் ஜெயராஜை உயிரோடு கொண்டு வராது, அது அனைவருக்கும் அறிந்ததே. ஆனால் அதிகார வர்க்கத்திலிருந்து குற்றம் இழைக்க வேண்டும், சாமானிய மக்கள் மீது தன் அதிகார வெறியை கட்டவிழ்க்க வேண்டும் என்ற காவலர்களுக்கு, கெட்ட புத்தியுடைய காவலர்களுக்கு இந்த நீதிபதி இந்த தீர்ப்பு சமர்ப்பணம். மாண்புமிகு ஐயா முத்துக்குமரன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணது தான். இன்றைக்கி அது 3வது நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு வாசிட்டாங்க. அதை அப்படியே தீர்ப்பு வரத்து படிச்சிடலாமா? நீதிபதி ஃபஸ்ட்டு இதில் ஒன்று சொல்கிறாரு, ஒரு அக்யூஸ் வந்து திருந்துற ஆப்ஷன் இருக்குன்னா அவங்கள வெளியே விடுவார். ஆமாம், ஓரளவு வாழ்வான், சர்வே பண்ணுவான் அப்படின்னா வெளியே விடுவாங்க. இது முழுக்க முழுக்க மனிதநேயமற்ற செயல். இந்த காவலர்கள் யாரும் திருந்த மாட்டார்கள் அந்த ஆர்டர்லேயே போட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். நீ எத்தனை அப்பீல் போனாலும் சரி வேலைக்கு ஆகாது. கிளியர் ப்ரூட்டல் மர்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கிளியராக அதில் ஆர்டர் தான் அந்த இழுத்தது. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரே அப்படி அடிச்சிடணும், அவசர கதியில் கொடுக்க வேண்டாம் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி தான் கொடுத்தது. இந்த நீதிபதிக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் ஸ்ரீதர்லாம் கேஸை வளர்த்தினப்ப, இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்லாம் வளர்த்தினப்ப என்ன நீங்கள் வர்றீங்க சல்யூட் அடிக்கிறாங்க எல்லாரும் உங்களுக்கு. ஆமாம், கோர்ட்டுக்குள்ள சல்யூட் வச்சு நோட் பண்ணி சொல்லியிருக்காரு அவர். நீங்கள் போலீஸாகவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பெயில் கொடுக்க முடியாது, வெளியே போனால் நீங்கள் நல்லா கிடச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இதில் சிறைக்கு போனதுலேருந்து இன்று வரை அவங்க பெயில் வரல, உள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. தண்டனை விவரங்கள் படிப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை. ஏன்னா ஒரு பெண்ணிக்சிக்கு ஒரு தூக்கு, ஜெயராஜுக்கு ஒரு தூக்கு. இரட்டை தூக்கு தண்டனை செக்ஷன் 201 படி 7 ஆண்டு சிறை தண்டனை, மேலும் 84 லட்சம் ரூபாய் அபதாரம், மறுபடியும் ஒரு 10,000 அபதாரம். அடுத்து அக்யூஸ்ட் 2 எஸ்ஐ பாலகிருஷ்ணன், 2 தூக்கு தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை, 84 லட்சம் ரூபாய் அபதாரம். அடுத்து எஸ்ஐ ரகு கணேஷ், 2 தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை சொல்லலாம், மரண தண்டனை கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. 2 தூக்கு தண்டனை, 3 ஆண்டு சிறை, 52 லட்சம் ரூபாய் அபதாரம். ஹெட் கான்ஸ்டபிள் முருகன், இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, ஓராண்டு சிறை, 3 ஆண்டு சிறை, 50 லட்சம் அபதாரம். அடுத்து 5வது அக்யூஸ்ட் சாமித்துறை, 2 தூக்கு தண்டனை, 7 ஆண்டு சிறை, ஓராண்டு சிறை, 2 லட்சம் அபதாரம், மறுபடியும் ஒரு 26 அபதாரம். 6வது அக்யூஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிள் முத்துராஜ், 2 தூக்கு தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை, 3 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு தண்டனை, 3 லட்சம் ரூபாய் அபதாரம். அடுத்து 7வது அக்யூஸ்ட் காவலர் செல்லத்துறை, 2 தூக்கு தண்டனை, 7 ஆண்டு சிறை, ஓராண்டு சிறை, இது அவருக்கு. அடுத்து 8வது அக்யூஸ்ட் போலீஸ் தாமஸ் பிரான்சிஸ், அவருக்கு வந்து 2 தூக்கு தண்டனை, 7 ஆண்டு சிறை, ஓராண்டு சிறை, 3 ஆண்டு சிறை, 40 லட்சம் ரூபா அவதாரம், 40,46,000 ரூபா அவதாரம் அவருக்கு. அடுத்து போலீஸ் வெயில்முத்து, 9வது அக்யூஸ்ட் வெயில்முத்து, 7 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை. அடுத்து 10வது அக்யூஸ்ட் பால்துறை, செத்துட்டார் அவர் சிறையில் இருக்குள்ளே இறந்துட்டார். இப்போ மொத்தமாக பெனிக் ஜெயராஜுடைய மனைவி பெனிக்ஸுடைய அம்மாட்ட 1 கோடியே சம்திங் அவங்களுக்கு வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும். ஒருவேளை இவங்க ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா ரெவென்யூ ஆக்ட் படி இந்த போலீஸ்காரங்களோட சொத்தெல்லாம் பறிமுதல் செய்து அந்த சொத்தை அடமானம் வைத்தோ அல்லது விற்றோ அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுத்தோம், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். இது கோர்ட் வந்து அரிதான வழக்கு அப்படின்ட்டு நல்ல பாயிண்ட் இது. தூக்கு தண்டனைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பல சைட்டேஷன் கொடுத்துருக்கு, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் சகட்டு பண்ணி கொடுத்துறாதீங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரேஸ் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா கல்கத்தாவில் ஆர்ச்சிகர் மருத்துவமனை மெஹ்மூமிதா கொன்னவனுக்கு கொடுத்துருக்கோம். பட் அது அரிதான வழக்கு இல்லைன்ட்டாங்க. பட் அந்த கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்காங்க. அது எப்படி நீங்கள் அரிது இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவலில் எல்லாருமே அதிகார வர்க்கம், காவல்துறையினர், யாரும் சாதாரண ஆள் இல்லை, எதிர்த்து நிற்கிறவங்க எளிய மனிதர்கள், அவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்தடுத்து அஜித்குமார் கொலை வழக்கெல்லாம் இந்த தண்டனை தொடரும் என்பதை நான் ஆழமாக ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா சாத்தாங்குளம் வழக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரேக்கிங்கை கொடுத்துச்சுன்னா ஒரு சிறு மனித உரிமை கூட அங்கே காப்பாற்றப்படலை. லத்தியார் எடுத்து ஆசன குடலில் விட்டது, அப்பா ரத்தத்தை பிள்ளைய தொடங்கி சொன்னது, பிள்ளைய ரத்தத்தை அப்பா தொடங்கி சொன்னது. ரெண்டாவது பேசிக்கலி இவங்க அக்யூஸ் கிடையாது, அது முதல்ல நீங்கள் மைண்டில் பண்ணணும். அதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறேன், சிவிலியன்ஸை நீங்கள் அடிச்சாதான் அடித்து கொண்டு இருக்க கருணையே இல்லாமல். அதனால் இவங்க அக்யூஸ்டு பின்னணி கிடையாது இல்லை, அதனால் அதில் தெளிவாக இருப்பாங்க. வழக்கு கிளியர் ப்ரூஃப்டு. நான் கூட இன்னமும் இந்த உலகத்தில் நீதி வாழுதுன்னு சில ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி அவருக்குள்ள நீதி வாழுது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற எனக்கு ரொம்ப பெரிய கர்வமும் எனக்கு ரொம்ப கௌரவமாகவும் இருக்குது. இன்றைக்கி நான் இது சம்மந்தமாக சாத்தாங்குளம் பெனிக் ஜெயராஜுக்காண்டி ஒரு 100 வீடியோக்கு மேலே பேசியிருக்கேன். அது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலையும், வழக்கு உயிரோடு இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதை யாரும் பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது நான் கவலைப்பட மாட்டேன். பட் நான் அதை வெளியிட்டுக்கிட்டே இருப்பேன், கூவிக்கிட்டே இருப்பேன். வழக்கு நடக்குது. ஆமாம், இதை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் பேசுனதில் ஒரு நியாயத்தையாவது வாங்கி கொடுத்தோமே. இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்க. எல்லாரும் எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி எல்லாருமே இந்த தண்டனை எதிர்பார்த்தாங்க.
அந்த தண்டனையை தான் வழங்கி இருக்கிறார். மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா இந்த காவலர்கள் யார் இப்படி இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட போலீஸ்னு கேட்டீங்க. இது மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் PN பிரகாஷ் தலையிட்டதுனால தான் இந்த வழக்கே வந்தது, டேக் ஆஃப் ஆச்சு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க இந்த இடத்துல, நீதிபதிக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு. அவர் என்ன செஞ்சார், பாரதிதாசன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புறாரு இவங்களோட என்கொயரி பண்ணுறது. அவரே அடிக்க பஞ்சானுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. அதுக்கு மாதிரி தான் கேஸ் இவனை வந்து நார்மல் பர்சனாலிட்டி கிடையாதுங்கிறது வந்துச்சு. கடைசியாக கோர்ட்டில் கதறினானுல போன வாய்தாவில் எப்படா கதறி இருப்பாங்க அப்பாரும் பிள்ளை நைட்டு. டேய் உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. முடிச்சு போச்சா இப்போ கதை டோட்டலாக முடிஞ்சு போச்சா. ஒரு பிரின்ஸ் ஆஃப் போலீஸை வச்சு இவ்வளோ அடிச்சு இவ்வளோ கொலை பண்ணி அரங்கேற்றி ஆவணங்களை அடித்து விசாரிக்க வந்த பாரதிதாசன் மேஜிஸ்ட்ரேட் அடிக்க பாஞ்சு பட் சர்டிஃபிகேட்லாம் பொய்யா பெரட்டி எழுதி வாங்கி பெனிக்ஸ் வந்து வரக்குள்ளேயே வியாதியோடு வந்தாருன்னு எழுதுறான் சர்டிஃபிகேட்டு. ஆனால் அவர் நல்ல புஸ்டிக்காக வந்து இறக்குற வீடியோ இருக்குது. சிறையில் கொண்டு இன் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட சிஸ்டம் தப்பு இருக்குதுல்ல. ஒருத்தர் முதல்ல சாகுறாரு, அடுத்த ஆள் சாகுறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஒரு 3 மணி நேரம் கேப்புக்குள்ளே 2 பாடி அவசர கதியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கரையத்தை பார்த்தாங்க அது. ஆனால் PN பிரகாஷ் வந்து அதில் தலையிட்டார். அவருக்கு யாராவது காலைல மென்ஷனிங்கில் சொல்லி அது தலையிட்டு அதுக்கு பிறகு தான் வழக்கு சீரியஸ் ஆச்சு. இது வந்து அஜித்குமார் வழக்குக்கு இது ஒரு முன்னுதாரணம், சாட்டை அடி. ஏன்னா அஜித்குமார் வழக்கில் இவங்க என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வாபஸு, நகை திருடே போல் நமக்கு அது ஃபேவர்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனை, அதுதான் மைனஸு. எதுவுமே நடக்காமல் எதுக்கு நீ அடிச்சேன். அவசர கதையை நிக்கிதா வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அது தப்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நான் எதுக்குங்க வாபஸ் ஆகணும், என் நகை திருடு போச்சு அப்படின்னு ஸ்டாண்டில் தான் நிற்கணும். கண்டிப்பாக அப்படி தான் நின்றுக்கணும். அப்படி நின்னால் தான் நீங்கள் வழக்கையே ஸ்டடி பண்ண முடியும். இப்போ நீங்கள் நகையை திருடு போல, நகையை வேண்டான்ட்டு போயிட்டாங்க, CBI நகை கிடைக்கலன்ட்டு திருட்டு வைக்கும் போது ரெக்கவரி காமிக்கணும். ஓடிச்சு கொண்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு ஏதோ புட்டப்பு நகையை வச்சுருந்தா கூட அந்த கேஸ் வேறு மாதிரி திரும்பும். எதுவுமே இல்லை, எவ்வளோ ஒத்துக்கிட்டானுவோம். நம்ம அதை எதுவும் பிரகடனப்படுத்துவோம். அஜித்குமாரோட ஆன்மாவுக்கு பிரகடனப்படுத்துவோம். CBIயும் ஒத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க நகை இல்லைன்னு. கேஸ் வித்ரா பண்ணிட்டு போகிறேன்றாங்க. ஏன் வித்ரா பண்ணணும்? என் நகை இருக்குது, என் நகை கண்டுபிடிச்சி விடணுன்னு இருக்கணும். இது அவங்க ரொம்ப கிளவராக செய்கிறதா நினச்சி இந்த குரூப் செஞ்சாங்க. இது கிளவர் கிடையாது, பேக் ஃபயர் ஆகிடும். இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். சார், ஒருவேளை CBI வந்து நகை கிடச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நகை கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்குமா? இல்லை முடிஞ்சு போச்சு. CBI தான் ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சது, நகை கிடைக்கல, நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறதா வாபஸ் வாங்கிக்கலான்னு. இவங்களும் பிரச்சனை விட்டா போகுதுன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அது வரல. ஓகே, பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. பின்னாடி ஒரு பூகம்பம் கிளம்பியிருக்கு. அது வரட்டும். அஜித்குமார் கொலை வழக்குக்கும் நம்ம ஒன்றும் எங்கேயும் இல்லாமல் போட போகிறதில்ல. அவரோட ஆன்மாவுக்கும் நான் பேசுவேன். பேசி அந்த தண்டனையும் நம்ம வெளியிடுவோம். கண்டிப்பாக சார். எவ்வளோ நேரம் போயிருக்கு? 10 போதும். என்னுடைய பணிவான வேண்டுகோள், என்னோட அலம்பை காவலர்களே, நீங்கள் ஒன்றும் எஜமானர்லாம் கிடையாது. நீங்கள் என்ன எங்களுக்குலாம் படி அளக்கலை, ஆண்டவன் கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண கூலிக்கு வேலை செய்கிறீங்க, அவ்வளோதான். எப்படி எல்லா துறையும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அது மாதிரி நீங்களும் வேலை செய்கிறீங்க. பட் உங்களோட வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த அதிகாரம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, யாரையும் அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. வாடா போடா நடத்துகிற விதமே சொல்கிறேன். அதனால் பொதுமக்கள்கிட்ட பொலைட்டாக இருங்க. இல்லைன்னா இந்த தொங்க விடுறாங்க பாருங்க, ரெட்டா தூக்கு தண்ணே. நீ எந்த அப்பீல் போனாலும் இது எப்படி உடையுது? கண்டிப்பாக உடைய வாய்ப்பு உடையவே உடையாது. 2 புரூட்டல் மர்டரு காவல் நிலையத்தோட கேம்பஸ்குள்ளே நடந்தது. அதை போலீஸ் ஒத்துக்கிறாங்க, CBI ஒத்துக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நீங்கள் நன்றி சொல்லுது. காம்ப்ரமைஸே இல்லை. இவர்கள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் ஸ்டெடியாக நின்ட்டாங்க. தமிழ்நாடு அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் எந்த விதமான ஒளிப்படையாக எல்லாருமே PN ஜெயராஜோட ஆன்மாவுக்காக விளையாடுற கேஸ் நடத்தியிருக்காங்க. யாருமே இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஜுடிஷியல் சிஸ்டம் ஒன்ஸ் உங்களை பிக்கப் பண்ணிட்டுச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியாகவே முடியாது. கழுவுது கூட மீன் மாதிரி தான், நீங்கள் தப்பிக்கலாம் முடியாது. ஆனால் அந்த சிஸ்டம் உங்களை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். எங்கே போனாலும் அங்கே தான் உங்களை எதுவுமே பண்ணாது அந்த சிஸ்டம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் பிக்கப் ஆகிடுச்சிங்க, ஏறிட்டீங்க அந்த வண்டியிலன்னா உங்களை அந்த வண்டி இறக்கி விடவே. உண்மைதான், கரெக்ட், உண்மைதான். அது கதை முடிஞ்சிருந்தா முடிஞ்சது இல்லை. என்னென்ன பேசுனானுங்க போலீஸ்காரனுங்க, அதெல்லாம் ஜட்ஜை வேலைக்கு. எந்த ஜட்ஜி வேலைக்கு போகிறாங்க? நீ எங்கே பார்த்த ஜட்ஜி வேலைக்கு போய் எந்த ஊரில் பார்த்த? இல்லை வாய் இருக்குன்னு என்னென்னமோ பேசுறது. இந்த தீர்ப்பு நம்ம இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல்லான தீர்ப்பு. இது மற்ற எல்லா லாக்அப்டத்துக்கும் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக இந்த சைட்டேஷன் பயன்படும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.